Hello everyone, welcome to our channel Dharan Tech. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கண்டிஷனல் எக்ஸிக்யூஷனில் அடுத்த பார்ப்போம். ஓகேவா? அதில் நம்ம ப்ரோக்ராம்ஸ் பார்ப்போம். போன வீடியோவில் நம்ம வந்து கண்டிஷனல் எக்ஸிக்யூஷன் பார்த்தோம். இஃப் எல்ஸ் இல்லை இஃப் பார்த்தோம், எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம், இஃப் எல்ஸ் பார்த்தோம், எல்ஸ் இஃப் பார்த்தோம், ஃபார் லூப் பார்த்தோம். இப்போ அடுத்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்ப்போம் இந்த வீடியோவில். வந்து அதே மாதிரி இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு இன்புட் கொடுத்து என்டரை ஃபஸ்ட் நம்பர்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? போன வீடியோ கண்டினியூஷன் தான் அது. போன வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போ நான் இது மாதிரி 3 வேல்யூ வந்து இன்புட் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு புரியறதுக்காண்டி சொல்கிறேன். வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நெஸ்டட் இஃப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெஸ்டட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம இஃப் மட்டும் பார்க்குறோம். ஓகேவா? இப்போ நான் 3 யூசர்ட்டேருந்து 3 இன்புட் வாங்கிக்கிறேன். 3மே இன்டீஜர் வாங்கிக்கிறேன். ஃபஸ்ட் நம்பர் இங்கே வந்து செகண்ட் போட்டுக்கிறேன். செகண்ட் நம்பர் இங்கே வந்து நான் தேர்ட் நம்பர் இன்புட் வாங்கிக்கிறேன். இப்போ வாங்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ பாருங்கள், இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் பி அண்ட் ஏ இஸ் கிரேட்டர் தென், ரெண்டுத்துலேயுமே ஏ கிரேட்டராக இருக்கும். ஓகேவா? இப்படியா இருந்தால் எனக்கு பிரிண்ட் ஏ இஸ் கிரேட்டஸ்ட் அப்படின்னா வரணும். ஒருவேளை எல்எஃப் அப்படின்னா ஒருவேளை சாட்டிஸ்ஃபை ஆகாமல் பி கிரேட்டராக இருந்துச்சுன்னா எனக்கு பிரிண்ட் பி இஸ் கிரேட்டஸ்ட்னு வரணும். ஓகேவா? இது ரெண்டுமே இல்லைன்னா எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு இங்கே கண்டிஷனாக இல்லை, ரெண்டுமே இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு சி தான் கிரேட்டஸ்ட்னு சொல்லிடு நான் சொல்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ யூசர்ட்டு வந்து 3 நம்பர் ஆகும். ஏ நம்மளுக்கு என்ன நம்பர்னு தெரியாது, பியும் தெரியாது, சியும் தெரியாது. ஸ்பாட்டில் தான் நம்ம நம்பர் போட போகிறோம். இப்போ ஏ வந்து நான் 30 கொடுத்துருக்கேன், பி வந்து 20, சி 10 கொடுத்துருக்கேன்னா இந்த ஏ வந்து பியோட மேட்ச் ஆகி பார்க்கும். ஏவும் பியும் முதல்ல பண்ணி பார்க்கும், கிரேட்டர் தன் ஈக்குவல் டு பார்க்கும். இப்போ ஏ வந்து இதில் ஜெயிச்சிருச்சுன்னா அடுத்து சியோட பண்ணும். இது எல்லாமே ஒரே ஸ்டேட்மெண்ட் நடந்துடும், இஃப்க்குள்ளேயே நடந்துடும். இது ரெண்டு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா இது வந்துடும், இது எக்ஸிக்யூட் ஆயிரும். அப்படி இல்லைன்னா இப்போ பிக்கு போகணும்னா முதல்ல இங்கே போவோம். இப்போ பி வந்து கிரேட்டஸ்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ 3த்துல பி தான் கிரேட்டஸ்ட்னா முதல்ல இங்கே வரும். அப்போ இது ஃபால்ஸ்ன்னு தெரிஞ்சவொடனே இங்கே போயிடும், அடுத்த பிக்கு போயிடும். இப்போ இந்த பி கண்டிப்பாக ட்ரூவாக இருக்கும். இந்த பியும் தப்பாக இருந்துச்சுன்னா எல்ஸுக்கு போயிடும். இப்போ அடுத்து சிக்கு பாருங்களேன். இப்போ ஏ வந்து சியோட பண்ணி பார்க்கும். இப்போ இங்கே ட்ரூவாக இருந்துச்சுன்னா இது வந்து எக்ஸிக்யூட் ஆயிருமா, அடுத்து பியோட பண்ணிட்டு. அதே ஏ ஃபால்ஸ், இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு இந்த எல்ஸுக்கு வந்துடும், சி. இப்போ நம்ம சிக்கு வந்து பாருங்க, சிக்கு 1 தான் இருக்கா, ஆனால் பிக்கு 2 இருக்கு. இதான் அந்த இஃப் எல்ஸ். இந்த சின்டாக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒழுங்காக புரிஞ்சுக்கணும், அப்போ தான் வந்து ரன் ஆகும். நான் ரன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட் நம்பர் வந்து நான் 30 கொடுக்குறேன். எது காட்டுதா? பி input enter a second number to base. okay. இடத்துல எனக்கு எரர் வருது. b is equal to int input enter a key number. c வந்து int input enter a third number. ஓகேவா? அடுத்த சின்டாக்ஸில் நம்ம ஒவ்வொன்றா கரெக்டானு பார்க்கணும். பண்ணிட்டு if a is greater than b and k print ஆகுது, else ifனா இது பிரிண்ட் ஆகுது, எல்ஸ்னா அது பிரிண்ட் ஆகுது. ஒவ்வொரு எரரையும் நம்ம புரிஞ்சுக்கணும், அப்போ தான் வந்து
சரிங்களா? இப்போ கரெக்டாக வருதா? 20 அது 10. அப்போ ஏ இஸ் கிரேட்டஸ்ட் வருதா? ஓகே, இப்போ நான் மாற்றி பார்க்குறேன். இப்போ இது 20னும் இப்போ ஏ வந்து 20, ஆனால் இது கூட கொடுத்துட்டேன், பி கூட கொடுத்துட்டேன், சி வந்து அதோட கூட கொடுத்துட்டேன். இப்போ பி வந்து ஏயோட முதல்ல செக் பண்ணி பார்க்கும், ஏ வந்து பியோட செக் பண்ணி பார்க்கும். அந்த இடத்துல ஃபால்ஸ் வந்துருமா? ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்தோடனே பி ஸ்ட்ரெயிட்டாக சியோட வந்துடும். இங்கேயே ஃபால்ஸ் வந்துருச்சுன்னா எனக்கு பி எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இதுதான் இந்த ப்ரோக்ராம். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் இதில் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்த ப்ரோக்ராமில் ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ அடுத்து ஒரு இதில் வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். ஓகேவா? நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இப்போ டேட் ஆஃப் வீக் அப்படின்னு கொடுத்து இப்போ வீக்கில் உள்ள டேட்லாம் இது பாருங்கள், நான் அடிக்கிறேன் உங்களுக்கு புரியும். இன்ட் இன்புட். இப்போ நான் இங்கே வந்து என்டையர் டே ஆஃப் வீக் பிட்வீன் 1 and 7 அப்படின்னு சொல்லிட்டு 7 நாள் இருக்கா வாரத்தில். என்ன சொல்கிறேன்னா டே ஒரு வீக்கில் உள்ள டேலாம் என்ன பண்ண போகிறேன்னா, நான் 1ன்னு கொடுத்தா இந்த டே வரணும், அந்த மாதிரி பண்ண போகிறேன். இஃப் டே ஆஃப் வீக் இது அதிகமாகிடுச்சு 1ஓட அப்படின்னா அதுவும் இது என்ன நான் கொடுத்துருக்கேன்னா இஃப் இந்த 1லேருந்து 7க்குள்ள, அதான் அது அர்த்தம். ஓகேவா? இஃப் டே ஆஃப் வீக் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மீனிங் ஈக்குவல் டு 1னா எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டே என்னன்னா சண்டே. ஓகேவா? அப்படி வச்சுக்கோ, நான் குழப்பம். இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு சாதாரணமாக எப்போதும் போல் ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் யூசர்லேருந்து ஒரு இன்புட் வாங்குதா, அது இன்டீஜரில் வாங்குது. ஓகேவா? இப்போ என் ப்ரோக்ராம் நான் என்ன பண்ணணும்னா 1 to 7 வரையும் நான் நம்பர் கொடுத்துட்டு ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுக்க போகிறேன். நான் யூசர் வந்து என்ன நம்பர் கொடுத்தாலும் 1 to 7 கொடுத்துருக்காங்கன்னா இப்போ 5 கொடுத்தோடனே அது என்ன டேட் அப்படின்னு சொல்லி காட்டும். இதுதான் ப்ரோக்ராம். இப்போ நான் டே ஆஃப் வீக் இந்த வீக் வந்து இப்போ நான் கொடுக்க போகிற இன்டீஜர் வந்து 1ஓட பெருசு இல்லை 1க்கு ஈக்குவலா, அதுவும் 7ஓட கம்மியாகவும் 7க்கு ஈக்குவலா இப்படி இருந்தால் மட்டும்தான். ஏன்னா 1 to 7 தானே கொடுக்கணும் யூஸரு. அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட். 1 to 7 தான். 8னா நம்மளுக்கு எதுவும் இல்லைல்ல, அப்போ 7 தானே கொடுக்கணும். அடுத்து இப்போ இந்த டே ஆஃப் வீக்கில் இப்போ நான் 1ன்னு இருந்தால் 1க்கு ஈக்குவலாக இருந்தால் சண்டே அப்படின்னு கொடுத்துட்டு இது வந்து இஃப்பில் கொடுத்துருவேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு மட்டும் எனக்கு கரெக்டாக 1னா எனக்கு சண்டே, மித்த எல்லாத்துக்கும் அதுதான் இந்த எல்எஃப் மித்த என்ன வந்தாலும் நீங்கள் இதுக்கும் நீங்கள் எல்எஃப் கொடுக்கலாம். ஏன் கொடுக்கக்கூடாதுன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். அதுக்காண்டியே நான் இஃப் மட்டும் நான் இது கொடுக்குறேன். ஓகேவா? உங்களுக்கு புரியும் ப்ரோக்ராம் பண்ண எல்இஃப்ல இஃப் டே ஆஃப் எல்இஃப். இப்போ நான் இதை வந்து காப்பி பண்ணிட்டேன். பிரிண்ட் மண்டே அப்படின்னு கொடுத்தேன். இந்த இஃப் வந்து இதுக்குள்ளே தான் வரணும். ஓகேவா? இந்த இன்டென்டேஷன்லாம் கரெக்டாக கொடுக்கணும், இல்லைனா இன்டென்டேஷன் எரர்னு ஒன்று வரும். ஆனால் இது மாதிரி எத்தனை இருக்கு வேணுமோ அத்தனை இருக்கு. மண்டே இங்கே வந்து டியூஸ்டே வந்து வென்ஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே. ஓகேவா? இப்போ எல்எஃப் இருக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டோன்னா இவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஜஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம், எரர் வந்தால் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? என்டர் டே ஆஃப் வீக் பிட்வீன் 1 and 7 வருதா? இப்போ நான் ரேண்டமாக 3ன்னு கொடுக்குறேன், எனக்கு பிரிண்ட் ஆகலை. ஓகே, டூ 3 எனக்கு வரலையா? ஓகே, என்னன்னு பார்ப்போம். டே ஆஃப் வீக் இன்டீஜர் கொடுத்துருக்கேன். அடுத்து ஓகே அண்ட் ரெண்டுத்துக்கும் வந்திருக்கு. இஃப் டே ஆஃப் வீக் ஈக்குவல் டு 1 print
சண்டே மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தர்ஸ்டே. சாரி 2 கொடுத்துருக்கேன், இங்கே 3, இங்கே 4 கொடுக்கணும்ல, 5 எல்லாம் இருக்கணும்ல, எல்லாத்தையும் பார்க்கணும். காப்பி பண்ணி போட்டனால ஒவ்வொரு மிஸ்டேக்கையும் நம்ம சரி பண்ணலாம், பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். 3 பார்த்தீங்களா, டியூஸ்டே வருதா, 3ல் என்ன இருக்குது, டியூஸ்டேவா, ஓகே. அது மாதிரி அப்போனா 7வது நாள், ஓகே. ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். 7வது நாள் எனக்கு சாட்டர்டே, ஓகேவா. இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம், வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பண்ணது, ஓகே. இப்போ அடுத்து லூப் பார்ப்போம். லூப்னா என்னன்னு பார்ப்போம். கண்டிஷனில் இப்போ பாருங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிரும் இதில். ஆனால் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ n = இன்டீஜர்னு கொடுத்து இன்புட் கொடுத்துக்கிறேன். இன்டீஜரை இன்புட் கொடுத்து என்டர் நம்பர்னு கொடுத்துக்கிறேன், ஓகே. இப்போ n வந்து ஒரு நம்பரை எனக்கு வேணும். இப்போ சாதாரணமாக யூசர்லேருந்து ஒரு நம்பர் வாங்குவோம். இப்போ பாருங்கள், இப்போ நான் சம் = 0 அப்படின்னு கொடுத்து 2 இது கொடுத்துருக்கேன், 2 இது வேல்யூ அசியூம் பண்ணிக்கிறேன். சம்முனா எனக்கு 0, ஐன்னு இருக்கப்பெல்லாம் எனக்கு 1, ஓகேவா. இதுதான் கான்செப்ட். இப்போ நான் ஒயில் பார்ப்போம். ஒயில் I is less than or equal to n, இந்த மாதிரி கண்டிஷனில் sum is equal to sum plus I is equal to I plus 1. என்னடா அது +1 sum plus I இதெல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் பார்க்கலாம். அதனால் நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். இப்போ the sum is நம்ம கொடுத்துருக்க அந்த சம். இப்போ ஒன்றும் இல்லை, யூசர்லேருந்து ஒரு நம்பர் வாங்குறேன், ஓகேவா. ஸ்டார்டிங் என்னன்னா, நான் அந்த நம்பர் வந்து இப்போ நான் 2ன்னு ஒரு நம்பர் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2ன்னு நம்பர் வாங்குறேன்னா, இப்போ இந்த சம்முங்கிற வேரியபிளில் இந்த ஒரு டேட்டா வந்து 0ன்னு அசியூம் ஆகிட்டே இருக்கும். இப்போ இது ஒன்று ஒன்றா ப்ளஸ் ஆகிட்டே வரும் 2 வர வரையும். இப்போ உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்கிறேன், ரன் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு புரியும். கிட்டத்தட்ட ஃபேக்டோரியல் மாதிரி, ஃபேக்டோரியல் நம்ம மல்டிபிள் பண்ணுவோம், அதை நம்ம ப்ளஸ் பண்ணுவோம். இப்போ நான் யூசர்லேருந்து 3ன்னு நம்பர் வாங்குறேன்னா 1 + 2 + 3, 1 + 2 வரும், +3 வரும். இப்போ நான் 3 நம்பர் கொடுத்துருக்கேன்னா, இப்போ 3 நம்பர் கொடுத்தேன்னா இது 3 வரையும் அந்த நம்பர் ப்ளஸ் ஆகிட்டே வரும். முதல்ல இந்த I வந்து 1 இருக்கா, அடுத்து 1 + 2, அந்த 3 நம்பர் 3 வர வரையும் இந்த 1 வந்து அந்த நம்ம கொடுத்துருக்க நம்பர் இப்போ 5ன்னு கொடுத்துருந்தோன்னா 1 + 2 + 3 + 4 + 5 வரையும் எனக்கு ப்ளஸ் ஆகிட்டே வரும். அப்போ எனக்கு 15 வரும். நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் கால்குலேட்டரில். பண்ணி பார்ப்போம். இப்போ 1 + 2 ப்ளஸ், இப்போ நான் இப்போ நம்ம நம்பர் கொடுக்குறோம்ல, n வந்து நான் 5 கொடுத்தேன்னா 5 வரையும் ப்ளஸ் ஆகிட்டே வரும். அதுதான் அது 4 + 5 1 நிமிஷம் மிஸ் பண்ணல, 1 + 2 + 3 + 4 + 5, ஓகேவா. இப்போ இது ஓகே. இப்போ இன்னொன்று பாருங்கள், இப்போ ஃபேக்டோரியல் ஒன்று இதுலேயே ஃபேக்டோரியல் பண்ணி காமிக்கிறேன். ஃபேக்டோரியல் = 1, 0 கொடுக்கக்கூடாது, ஏன்னா மல்டிபிள் பண்ண எல்லாம் 0 ஆயிரும்ல. இங்கே ஃபேக்டோரியல் ஃபேக்டோரியல் மல்டிபிள் இன்ட்டு 1. இப்போ the sum is the factorial is ஃபேக்டோரியல் உங்களுக்கு தெரியல, 5 ஃபேக்டோரியல்லாம் 5 × 4 × 3 × 2 × 1ன்னு வரும்ல, அது மாதிரி ஃபேக்டோரியல் ஃபேக்ட் ஒன்று கொடுத்துட்டு பண்ணுறேன். இப்போ நான் 3ன்னு கொடுக்குறேன், 6ன்னு வருது. இப்போ பாருங்கள், நான் 5ன்னு கொடுக்குறேன், 120 வரும். எப்படின்னா இப்போ அதே மாதிரி தான் 5 × 4 × 3 × 2 × 1 120 வருதா. இதுதான் அந்த ப்ரோக்ராம். என்னன்னா ஒயில் லூப்னா நான் ஒரு நம்பரை அசியூம் பண்ணிடுவேன். இப்போ 1ன்னு பண்ணிவிட்டு இப்போ யூசர்லேருந்து ஒரு நம்பர் ஆகிடுவேன். இது வந்து ஆப்ரேஷன்,
ஓகேவா? இது வந்து ஒயில் லூப்பில் இருக்குது. யூசர்ட்டேருந்து நான் என்ன நம்பர் வாங்கியிருக்கேன்னா, இப்போ நான் 5ன்னு வாங்கியிருக்கேன்னா, ஃபேக்டோரியல் பண்ணணும்னா ஃபேக்டோரியல் ஒன்றுன்னு வருது. இப்போ சம்முனா நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். மல்டிபிள்னா நம்ம 1 தானே போகணும். இப்போ ஐனா ஸ்டார்டிங் 1லேருந்து மல்டிபிள் ஆகி நம்ம 5 கொடுத்தோன்னா 5 வரையும் மல்டிபிள் நம்ம கொடுக்குற நம்பரோட அதுதான் அந்த ஃபேக்டோரியலுங்கிறது. 5 இன்ட்டு 4 வரும். அப்புறம் அது மல்டிபிள் ஆகி ஒரு நம்பர் வரும். இன்ட்டு 3 வரும். இது மாதிரி 5 வரையும் வரும். இதுதான் ஃபேக்டோரியல் அந்த சம்மு ஒயில் லூப்பில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஓகேவா? இப்போ இதில் வந்து இன்னொரு லூப் பார்ப்போம். ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்ப்போம். இப்போ i = 1ன்னு வச்சுக்குவோம். சாதாரணமாக i = 1 ஆச்சு. இது மாதிரி நான் ஏதாவது நான் அசியூம் பண்ணிக்கணும் இதில். ஓகேவா? ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துக்கணும். அப்போ தான் எனக்கு ஒயில் லூப் ஒர்க் ஆகும். இப்போ i = 1ன்னு கொடுத்து while i = இப்போ நான் வேறு கூட கொடுத்துக்கலாம். i பதிலாக y = 1 கொடுத்து while y is less than or equal to i தான் பெட்ரு மோஸ்ட்லி. ஜாவா அதிலலாம் வேறு வேறு கொடுப்போம். while i is less than or equal less than 3ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? less than 3 print ஸ்பேஸ் கொடுப்போம். இப்படி கொடுத்தா நியூ லைனில் வரும். என்னன்னா நியூ லைன் வரும். இன்சைட் லூப் i is equal to i plus 1 else print while loop is false. இதையும் நியூ லைனில் கொடுத்துருக்கேன். அதான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ நான் இங்கேயே நான் டிஃபைன் பண்ணிட்டேன் 3 வரையும் வரணும். அப்போ எனக்கு லெஸ் தென் 3னா இப்போ 2 வாட்டி தானே வரும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல்டுனா எனக்கு 3 வாட்டி வரும். லெஸ் தென் 3னா எனக்கு 2 வாட்டி இன்சைட் லூப்னு வந்துட்டு இந்த லூப் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு எல்ஸ் பிரிண்ட் ஆகும். இவ்வளோதான் ப்ரோக்ராம். ஓகேவா? நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ 2 வாட்டி இந்த லூப் வருதா, இன்சைட் லூப் இந்த லூப் முடிஞ்சதுக்கப்புறம் ஒயில் லூப் இஸ் ஃபால்ஸ்னு வரும். எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்துடும். இது ரீட் பண்ணி பார்க்கும். இதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுவும் எக்ஸிக்யூட் ஆகும். இது ரெண்டுமே எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நான் ஈக்குவல் டு 2ன்னு கொடுக்குறேன். லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னா இப்போ 3 வரையும். இது 2 தானே வந்திருக்கு. இப்போ 3 வாட்டி வரும் பாருங்க. ஓகேவா? இப்போ 3 வாட்டி இன்சைட் லூப்னு வந்துட்டு அடுத்து அந்த எல் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. இவ்வளோதாங்க லூப்பை பொறுத்த வரையும். அடுத்தடுத்த வீடியோலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்ப்போம். தரன் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Till then, thank you. Bye bye.